இன்று நாம் நியூட்டன்ட இயக்க விதிகளை சிம்பிளாக விளங்கி கொள்ள போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் லோவை பற்றி பார்ப்போம். நான் இந்த காட்டை வேகமாக இழுத்தா நாணயம் நேராக கிளாஸுக்கு விழுது. இதிலிருந்து என்ன தெரியுது? வெளிப்புற விசைகள் எதுவும் செயற்படாமல் இருந்தால் ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்வில் இருக்கத்தான் பார்க்குது. இதைத்தான் நியூட்டன் சொல்கிறார். பஸ் திடீரென்று ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பின்னோக்கி போவோம். பஸ் திடீரென்று ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் நம்ம முன்னோக்கி போவோம். மேசையில் இருக்கிற ஒரு புத்தகம் தள்ளினா மட்டும் நகர்றது. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற சந்தர்ப்பங்களாக சொல்லலாம். இனி நாம் செகண்ட் லோவை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு கிளாஸையும் பாருங்கள். ஒன்று எம்டியாகவும் மற்றது தண்ணி நிரப்பியும் இருக்குது. ரெண்டையும் ஒரே விசையோட தள்ளுறன். இங்கே பாருங்கள், இந்த எம்டி கிளாஸ் வேகமாக நகருது, தண்ணி நிரப்பின கிளாஸ் மெதுவாக நகருது. இதுதான் நியூட்டன் ரெண்டாம் விதி. போலை மெதுவாக அடித்தா மெதுவாக போகும், பலமாக அடித்தா தான் வேகமாக போகும். சைக்கிளை தள்ளுறது ஈஸியா, காரை தள்ளுறது ஈஸியா? நீங்களே சொல்லுங்கள். இனி நம்ம நியூட்டன்ட மூன்றாம் விதிக்குள்ளே போவோம். இப்போ இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். பலூன்லேருந்து காற்று ஒரு திசையில் வெளியே போகிற நேரத்தில் பலூன் எதிர் திசையில் பறக்குது. இதுதான் நியூட்டன்ட மூன்றாம் விதி. ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்த்திசை எதிர்ச்செயல் உண்டு சொல்கிறார் அவர். இப்போ தினசரி வாழ்க்கையில் நாம் நடக்கிற நேரத்தில் தரையை பின்னால் தள்ளுறோம். நீந்துற நேரத்தில் தண்ணியை பின்னால் தள்ளுறோம். ரொக்கெட் மேலே போகிற நேரத்தில் கேஸ் கீழே தள்ளுது. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம நடக்கிறது, வண்டி ஓட்டுறது, ரொக்கெட் பறக்கிறது எல்லாமே நியூட்டன்ட விதிகளால் தான். இந்த மாதிரி எளிமையாக சயின்ஸை படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது.